ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் எங்களை தெரிந்தெடுத்தே. பிரதான ஆசாரியராய் என்னையும் தெரிந்து கொண்டவரே. தேர்தலுக்கு முன்பதாக ஒரு காட்சி. அப்புறம் தேர்தல் முடிந்து முடிவு வருவதற்கு முன்பாக இன்னொரு காட்சி. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. அப்புறம் ஆட்சிக்கு வந்தவனே இன்னொரு காட்சி. நமக்கே இப்படி கோபம் வருதுன்னா உன்னை உருவாக்கின ஆண்டவர் சும்மா இருப்பாரா? தேவனுடைய கோபாக்கினை உண்மையில் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காக தேவன் என்னை அபிஷேகித்து வைத்திருக்கின்றார். காரணம் எனக்குள்ள தேவ அன்பு இருக்கின்றது. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கின்றோம். தேவன் தாமே நீர் உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாசி கேட்ட அருமையான நிருப வாக்கியமாகிய ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு முன்பதாக தியானிக்க விரும்புகின்றேன். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் என்று சொல்லி அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அவர் இப்படியாக அவர் எழுதுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஊற்றப்பட்டு இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? தேவ அன்பு. சும்மா சாதாரண மனுஷர் அன்பு இல்ல, தேவ அன்பு நமக்குள் இருக்கும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ ஜிப்பா போட்டாலும் சரி, வேஷ்டி கட்டினாலும் சரி. ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் ஆலயத்துக்கு வர்ற வழியில ஒரு ஆலயம் வச்சிருக்கிறாரு, ஒரு சபை வச்சிருக்கிறாரு. சபை முடிஞ்சவன என்ன பண்றாரு, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அதே ஜிப்பா அதே வேஷ்டியோட என்ன பண்றாரு, ரோட்ல புரள்றாரு, சண்டை போட்டு புரண்டுட்டு இருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் சபையில உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருந்தாரு, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார், உனக்கும் பரிசுத்த ஆவி வேணும்னா நீ இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி 1000 கண்டிஷனை போடுற. ஆனா இங்க அருமையான பரிசுத்த பவுல் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? தேவ அன்பு இருக்கும். தேவ அன்பு தான் ரோட்ல ஏன்டா நீ பொருள போற? விளங்குதா? ரோட்ல நீ சண்டையிட மாட்டியே, ரோட்ல பொருள மாட்டியே, அது யார்கிட்டயே பொருள், உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே பொருள்ற. அப்போ உனக்குள்ள என்ன இல்ல? தேவ அன்பு இல்ல. ஆனா நீ எதை பற்றி பேசிட்டு இருக்கிற? பரிசுத்த ஆவியை பற்றி பேசிட்டு இருக்கிற. பரிசுத்த ஆவி இருக்குமானால் உனக்குள்ள தேவ அன்பு இருக்கும். இதான் முதல் காரியம். இரண்டாவது என்ன போட்டிருக்கிறார் அவரு, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த பரிசுத்த ஆவி தேவ பலனால் நம் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உனக்குள்ள தேவ அன்பு இருக்கின்ற நம்பிக்கை இருக்குமானால் அது உன்னை எங்கேயும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. அநேகரை பார்த்து கேட்பாங்க, இப்படி பேட்டி கொடுக்குறீங்க, எப்படிதான் இப்படி தைரியமா நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, ஏன் இப்படி பேட்டி கொடுக்குறீங்க?
உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், என்னை ஜீவனை எடுக்க முடிந்தவரும் அவர் தான். வேற எவனாலும் என் ஜீவனை எடுக்கவே முடியாது. நான் பேட்டி கொடுக்கும் போது ஏதோ அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. நிறைய பேர் பேட்டி கொடுப்பாங்க, அதுல நிறைய பேர் கேன்சல் ஆயிடும். நேற்று மட்டும் 5 சேனல்ல கூப்பிட்டு இருந்தாங்க என்ன பேட்டி கொடுக்கறதுக்கு, வரேன்னாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ண, வராதீங்கன்ட்டு 5 பேர்த்தையும். ஏன்னா தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது. அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன், அவர் என்ன பேச சொல்றாரோ அதுதான் நான் பேசுவேன். அங்க போய் பேட்டியில போய் உட்கார்ந்தாலும் டமால் அவன் கேட்ட கேள்வி பதில் சொல்ற ஆள் நான் கிடையாது. அங்க போய் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த அங்கேயே மாட்டின உடனே ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது எந்த காரியமானா இருக்கட்டும். ஆண்டவர் சிலரை சில காரியங்களுக்காக வைத்திருக்கின்றார். எல்லாரையும் எல்லாவற்றுக்காக வைத்திருக்கவே முடியாது. நான் அடிக்கடி தான் நினைப்பேன், இந்த ஆலயத்தை கட்டும் போது இந்த கட்டுமான பணியாளர்கள் என்ன பண்ண முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது. பெயிண்ட் அடிக்கிறது பண்ண முடியாது, இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்ட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றையும் எல்லாரும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரையும் அந்தந்த காரியத்துக்கு நேர்த்தியாக அவர் செய்கின்றார். அவ்வளவுதான். எல்லாரும் நிர்வாகம் பண்ண முடியாது, எல்லாரும் சுவிசேஷம் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரும் போதகர் ஊழியம் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ போதகராயிராமல் அப்படின்றார். என்னப்பா இது, சுவிசேஷம் பாதங்கள் எப்படி இருக்குமா, அழகா இருக்குமா, ஆனா அதிக ஆக்கினைக்குள்ளாதபடிக்கு நீ போதகராயிராமல், நீ பாஸ்டர்னா உனக்கு என்ன வரும், அதிக ஆக்கினை வரதான் செய்யும். இது நான் சொல்ல, என் அருமையான வேத வார்த்தை, வேத வசனம் சொல்லுகின்ற வார்த்தைகள். நான் பாஸ்டர், நான் பாஸ்டர், நான் பாஸ்டர். நீ போஸ்டர் அடிக்கவே உதவ மாட்ட, நீ அப்புறம் என்னடா பாஸ்டர்? ஆக அவனுக்கு அதிக ஆக்கினை வரும் எப்போ, நீ பாஸ்டரா இருக்கும்போது. அதனால்தான் பாஸ்டரா இராமல் அப்படின்ற, நீ அதிக ஆக்கினை உனக்கு வராதபடிக்கு நீ போதகரா இராமல், நீ போதகரா இருக்காத அப்படிதான் சொல்லுது வேத வசனம். அதே மாரி என்ன பண்ற, நான் பிஷப் அப்படின்ற, நான் பேராயர் என்ற வேகமா, அப்புறம் அதிக ஆக்கினே உனக்குள்ள வருது. வந்தவன சொல்ற, ஐயோ வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, என்ன போட்டு உபத்திரப்படுத்துறாங்க, என்ன கல்லடிக்கு அடிக்கிறான், என்ன அசிங்கமா பேசுறான், என்ன வேணுமே என்ன ஜெயில போடுறான். டேய் போட தாண்டா செய்வான். உனக்கு அதிக ஆக்கினை வரதான் செய்யும், நீ போடுகிறதா வரதான் செய்யும், அது பிஷப்பே அதிகமா வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருந்தா நீ ஊழியமே செய்யக்கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. ஊழியமே செய்யாத. அதுக்காக நான் சொல்ல, சுவிசேஷனுடைய பாதங்கள் ரொம்ப அழகா இருக்கும். நான் அடிக்கடி இந்த சுவிசேஷர்லாம் நான் பார்ப்பேன். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு சுவிசேஷர் அழைத்தோம்னா அவர் அழகா வருவாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு இத்தனை போஸ்டர் அடிக்கணும், பேனர் இப்படி வைக்கணும், என் போட்டோவை இப்படி போடணும், இந்த மீடியாவை நீங்க கூப்பிடணும், இந்த மாதிரி நீங்க ஷூட் பண்ணணும், எனக்கு இவ்வளவு காணிக்கை கொடுக்கணும், இவ்வளவு ஜனங்கள் வரணும், வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். அப்ப எல்லாம் அழகா நம்ம செய்து கொடுத்தோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்டைலா கோட்டம் சூட்டம் மாட்டிக்கிட்டு ஸ்டைலா வருவாரு, என்ன தேடி பேசுவாரு, அவரு போயிடுவாரு. யாருக்கு தான் கஷ்டம், யார் அழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம், எல்லா விதத்திலும் அவங்களுக்கு தான் பாடு. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால சுவிசேஷ பாதங்கள் அழகா இருக்குது. அவங்களுக்கு நாம என்ன உபத்திரத்துல இருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வர வேண்டியது ஏதோ வசனத்தை சொல்ல வேண்டியது, போயிட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க பாதங்கள் அழகா இருக்கிறது. சுவிசேஷம் எல்லாம் பாருங்க, அவங்க நல்ல பென்ஸ் கார்ல வருவாங்க, நல்ல பெரிய பெரிய ஏசி வீட்டுலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகா இருக்கும். நான் சொல்ற வேத வசனம் சொல்லுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு காசு கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்றாங்க. ஆனா இங்க அருமையான பவுல் ரோமருக்கு எழுதுமா அழகா சொல்றாரு, உனக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கணும். எப்போ பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் தேவ அன்பு ஊற்றப்பட்டு, அந்த ஊற்றப்பட்டு தேவ அன்பு இருப்பதினாலே அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. அந்த தேவ அன்பு உனக்குள்ளே இருக்குமானால் அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது.
யாரும் உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்பொழுது தேவ அன்பு உனக்குள்ளே இருக்க வேண்டும். என்னிடத்துல இந்த 2 நாளைக்கு முன்பு அந்த வாலிப தம்பி என்னை கேட்டான், அப்போ கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், எல்லா தேவனும் என்ன சொல்லுது, நீ போற கடவுள் கூட என்ன சொல்லுது, அன்பே சிவம் அப்படின்றான். அன்பே சிவம். சிவனை கடவுளால் நீ கொண்டாடுற, அந்த சிவனை என்ன சொல்றாரு, அன்பு தாண்டா சிவன் அப்படின்றாரு. இப்ப கடவுள் யாரும் கிடையாது, அன்புதான் கடவுள். முடிஞ்சு போச்சு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பினாதவன் தேவனை அறியான். முடிஞ்சு போச்சு. ரொம்ப சுலபமான காரியங்கள். ஆக உனக்குள்ள தேவ அன்பு இருந்தாலே நீ காண்கின்ற மனிதத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை எப்படி அன்பு கூறுவாய்? இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள். நம்ம பார்க்கின்ற மனிதனிடத்தில் நம்ம அன்பு கூறாவிட்டால் பார்க்காத தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? நீ எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, ஒரு காரியமும் சக்சஸ் ஆகாது. தேர்தலுக்கு முன்பதாக ஒரு காட்சி, அப்புறம் தேர்தல் முடிந்து முடிவு வருவதற்கு முன்பதாக இன்னொரு காட்சி, அப்புறம் ஆட்சிக்கு வந்தவனே இன்னொரு காட்சி. நமக்கே இப்படி கோபம் வருதுன்னா உன்னை உருவாக்கின ஆண்டவர் சும்மா இருப்பாரா? தேவனுடைய கோபாக்கினை உண்மையில் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், அதனால தான் நான் சொல்றேன். அடுத்த எப்படி போனா உனக்கு என்னப்பா வந்து, நீ வேலையை பாரு, அதானே வேலை. ஏப்பா உன்னை எச்சரிப்பு கொடுக்கறதா என் வேலை. அதுக்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி வைத்து இருக்கின்றார். சிலவெல்லாம் போடுவான் கமெண்ட்ல, உங்க அங்கேயே கழட்டிட்டு இதெல்லாம் பேசுறா. டேய், அது இல்லடா, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அதுதான். நீ செய்யக்கூடாது, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை அது. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காக தேவன் என்னை அபிஷேகித்து வைத்திருக்கின்றார். காரணம், எனக்குள்ள தேவ அன்பு இருக்கின்றது. ஏன் நீ நாசமா போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இதை நான் சொல்றேன். தேவ அன்பு எனக்குள்ள இருப்பதுனால நான் சொல்றேன். அதுல எனக்கு என்ன வந்தது, நீ எக்கேடு கேட்டாலும் போ, நீ எக்கேடு கேட்டாலும் போ, நான் என் வழியை பார்த்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேனே, அது அல்ல தேவனுடைய அன்பு. நீ நலமா இருக்க வேண்டும். அப்படி நம்ம சொல்லும் போது எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்வாங்க. ஐயோ, இவ்வளவு கரெக்டா பேசுறாருங்க, இவரு உண்மையே பேசுறாருங்க, இது ரொம்ப நல்லவரு. நிச்சயமா யார் ஏற்றுக்கொள்ள மாட்டா? கிறிஸ்தவன் ஒருத்தவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா புறஜாதி மக்கள் என்ன சொல்றாங்க, நேர்மையான பேராயர், உண்மையை பேசும் பேராயர், நன்றாக அவர் உண்மையை உரைக்கின்றார். எப்படி உரைக்கிறான்னா, சத்தமா உரைக்கின்றார் அப்படின்னு கமெண்ட் போடுறான். கிறிஸ்தவன் என்ன போடுறான் தெரியுமா, இவன் ஃப்ராடு, இவன் போலி பிஷப்பு, இவன் வந்து அங்கேயே கலத்திட்டு பேசணும், இவன் திருட்டு பையன், இவன் கோடியில பணத்தை வாங்கிட்டான். கோடியில பணம் வாங்கினா நான் ஏன் இங்க நிக்கணும்? நான் பறந்துகிட்டே இருப்பேன், எனக்கு கை காலில் பிடிக்கவும் முடியாது, என் கை கால. ஆக நாம் உண்மையை சொன்னால் இந்த உலகம் அப்படிதான் நம்மளை பாராட்டும். ஆனால் அதற்காக தேவனுடைய அன்பை நாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையில அந்த ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழ வேண்டும். தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். வாசி கேட்ட அருமையான ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அங்க அழகாக சாராள் ஒரு காரியத்தை செய்வதை நாம் பார்க்கின்றோம். 18:12. இருங்க, முதல்ல சாராள் என்ன செய்றார்? உள்ளத்துல நகைக்கின்றாள், சிரிக்கின்றாள். நமக்கு எல்லாம் சில நேரம் சிரிப்பு வந்துடும். இதெல்லாம் நடக்குமாயா? அந்த லூசு, அந்த ஏதோ பேசுறான், அவன் பேசுறான், நீ கேட்டா வாழ்க்கையில நீ உண்மையா வச்சுக்கோ, எதோ பயில உன்னை மதிக்க மாட்டான்டா அப்படின்னு நீ சிரிப்ப. ஆனா என் மதிப்பு எனக்கு தான் தெரியும். உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு அருமையான கவிஞர் கண்ணதாசன் அழகா எழுதினாரு. அது உண்மை. நான் போற இடங்கள்லாம், என்னை பார்க்க மனிதர்கள்லாம் டக்குன்னு, ஐயா
நீங்க தானே அவரு அப்படின்னு டக்குன்னு கை கொடுக்குறாங்க, பார்த்து வணக்கம் செலுத்துறாங்க. நமஸ்காரம் ஐயா, ரொம்ப அழகா பேசுறீங்க, தைரியமா பேசுறீங்க, உண்மையா பேசுறீங்க அப்படின்னு நமஸ்காரம் அப்படின்றாங்க. யாரு? குடுமி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பைபிள் தூக்கிட்டு இருக்கிறவன் என்ன சொல்றான்? திருட்டு பயலாய்வன் அப்படின்றான். தான் வித்தியாசம். புறஜாதிகளுக்கு நீ என்ன இருக்கணுமா? ஒளி விளக்காக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யாருக்கு? புறஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக நான் வைத்தேன். இப்ப தெரியுதா? என் நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது. இந்த சாராள பார்த்து தேவனுடைய தூதர்கள் சொல்றாங்க, உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த சாரா என்ன பண்றான்? உள்ளத்துல சிரிக்கிறான், நகைக்கின்றாள். அடுத்தது வாசிங்க அப்படியே. நகைத்தாள். அப்புறம் நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவனாய் ஆயிட்டான். பாருங்க, இந்த அம்மாக்கு இருக்கிற புருஷனை குறித்து இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குது? அந்த கிழவன் ஆயிட்டான்டா, அவன் எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டான், அவன் வேஸ்ட். இந்த மாதிரி நம்பிக்கை அது. இந்த அம்மாவோ தான் சின்ன பொண்ணு நினைக்கல, புருஷனையா என்ன நினைக்கிறான்? அவன் கேட்டு பையன். முதல்ல உன்னை நீ அறிந்தால் உலகத்தில் போராடலாம். முதல்ல உன்னை நீ எப்ப என்ன நினைச்சுக்கோ? நான் சின்ன பையன், ஏன்னா சின்ன பையன். ஒரு 3 நாளைக்கு முன்பதாக ஒரு தம்பி எனக்கு போன் போட்டார். அண்ணா நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க, உங்க வயசு என்னன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன தம்பி, எதுக்கு திடீர்னு வயசை கேட்கற? இல்ல நான் சும்மா நான் கேட்கறேன், உங்க வயசு என்னன்னு அப்படின்னு. 65 வயசு ஆச்சு. அண்ணே கதெல்லாம் விடாதீங்கண்ணே, உங்களுக்கு 65 வயசா? மிஞ்சி போனா உங்களுக்கு 45 வயசு இருக்கும், சும்மா கதெல்லாம் விடுறீங்களே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்பா, உன் கண்ணுக்கு நானே 45 வயசா தெரியுது, ரொம்ப சந்தோஷம், எனக்கு பெருமையா இருக்குது. ஆனா இங்க சாராருடைய கண்களுக்கு அவன் எப்படி தெரிஞ்சா? நான் கேள்வி, இவனும் முதிர் வயதுடன் ஆயிட்டான், இவனும் கிழவன் ஆயிட்டான், இனிமே எங்க நமக்கு குழந்தை பிறக்க போகுது என்கின்ற நிலைக்குள்ளாக அவ தள்ளப்பட்டு என்ன பண்றா? அவ தன்னுடைய மனதிற்குள்ளாக சிரிக்கின்றாள், நகைக்கின்றாள். சிரிக்கின்றால் கூட, சிரிச்சா கூட பரவாயில்ல, நகைக்கின்றது என்பது ஏளனமாக நினைப்பது, ஏளனமாக நினைப்பது. நகைப்பது என்பது ஏளனமாக தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டு நினைக்கக்கூடிய காரியம். அடுத்தது வாசிங்க, என்ன போட்டிருக்குதுங்க? எனக்கு என்ன உண்டாயிருக்குமோ? இன்பம் உண்டாயிருக்குமோ? அட, குழந்தை பிறக்கலாம் அவன் நினைக்கலாங்க. அவன் என்ன நினைக்கிறா? இன்பமே இருக்காது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும் இந்த வார்த்தையை. எவ்வளவு தெளிவா வேதத்துல இந்த வார்த்தை போட்டிருக்கு. இன்பம் இருந்தாதான் அடுத்தது அடுத்த கட்டம். அதான் சொல்லுவாங்க, என்னத்தான் நீ உன் மனைவியோட புருஷனும் மனைவி இணைந்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. அந்த இணைப்பு எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். அந்த இணைப்பு இன்பமா இருக்கணும். அந்த இணைப்பு இன்பமா இருந்தாதான் உனக்கு ஒரு கனி வரும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். சில பூக்கள்லாம், சில செடியெல்லாம் பூக்களே இருக்காது. அது என்ன காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பூக்கு அந்த செடிக்கு முன்னாடி போய் நின்று, நீ என்ன அருமையான செடியா இருக்கிற, என்ன அழகான செடியா இருக்கிற, நீ சீக்கிரம் பூலாம் பூத்துருவ, பூலாம் அழகா கனிக்கு வரும்னு நினைக்கிறேன், நிச்சயமா உன் கனிகளை சாப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு செடிக்கு முன்னாடி போய் சொல்லி பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரே வாரத்துல அந்த செடியில என்ன ஆகும்? அழகா பூ வரும், அப்புறம் அழகா ஒரு கனி வரும். இது செடியா? இது பூக்கவே மாட்டு, இது தண்ணி ஊத்திய பிரயோஜனம் இல்லை அப்படின்னு செடிக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா செடி யோசிக்கும், இவன் நம்மளை பார்த்து என்ன பண்றான்? நிந்திக்கின்றான், இவனுக்கு நம்ம பூவும் கொடுக்க கூடாது, கனியும் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த செடி உணர்வடையும். ஏன்னா அதுகளுக்கும் உயிர் இருக்குது. ஆண்டவர் உண்டாக்கின அத்தனை காரியத்துக்கும் உயிர் இருக்கின்றது. இதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. இங்க அருமையாக சாரா என்ன சொல்றா? நானும் கிழவை ஆயிட்டேன், இந்த ஆளும் கிழவன் ஆயிட்டான், எனக்கு எங்க இருந்து இன்பம் உண்டாகும்? ஐயா, இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமே என்ன இருக்கு உலகத்துல, எனக்கும் வயசாயிடுச்சு, இனிமே இருக்கிற வரைக்கும் நான் அப்படியே வாழ்ந்துட்டு நான் போறேங்க,
சில சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன். அதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அட இருக்கிற வரைக்கும் என்னத்தையும் ஓட்டிட்டு போறேங்க. என்னத்தான் ஓட்ட போற? மாடா ஓட்ட போறியா, இல்ல கழுதை ஓட்ட போறியா, இல்ல குதிரையை ஓட்ட போறியா? ஏய், உன்ன நீ ஓட்டி ஆகணும். அந்த உலகத்துல நீ சந்தோஷமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். எப்படி இன்பமா இருப்ப? நீதான் சலிச்சு போயிட்டு, எல்லாத்திலயும் சலிப்பு வந்துச்சு உனக்கு. இல்ல, யாருக்கு தெரியும்? உன்னை 120 வயசு வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சிருப்பாரு. நீ ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ 70 வயசு நான் தொடுவனா அப்படி நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் 120 வயசுக்கு வைக்க முடியாது, ஆண்டவர் வைத்திருப்பார். முடியும் ஆண்டவரால. அந்த காலத்துல தான் எல்லாரும் 100 வயசுல செத்தாங்கல்ல. இப்ப கூட சிலர் இப்ப 102 வயசு அவங்க பாட்டி சாகும் போது சின்னாச்சு 100 வயசுல இப்பதான் செத்தாங்க 2 வருஷத்துக்கு. யாரு? இன்னொரு பாட்டி இருக்கிறாங்க, 108 வயசு ஆச்சு. இதே கம்பம்ல தான் இருக்கிறாங்க. இன்னும் நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நல்லா நடக்கிறாங்க. இன்னும் எல்லாரும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 108 வயசு ஆச்சு. அதனால ஆண்டவர் எனக்கு பலத்தை தருவார் என்கின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். எப்போ அது இருக்கும் தெரியுமா? உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது, அந்த தேவ அன்பு இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கா நீ சொல்றியே தவிர உனக்குள்ள என்ன நம்பிக்கை இல்லையா? அதனாலதான் நீ வெட்கப்பட்டு போற பல நேரம். அதனாலதான் 60 வயசுல 50 வயசுல 40 வயசுல நீ செத்து போற. அல்ல நீ ஐயோ எனக்கு ஒருமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு முடிந்து போற. இல்ல, உனக்கு நம்பி இருக்க, என்னால நடந்து போக முடியும். இந்த காலை நேரத்துல உண்மையா சொல்றேன், ரெவரண்ட் சஜின் எனக்கு போன் பண்ணார், ஐயா நான் ஆலயத்துக்கு வரேன். கொஞ்சம் எனக்கு பிசாசு சொன்னான், டேய் உன்னால தான் முடியல, பேசாம அவரை செய்தி கொடுக்க வச்சிரு அப்படின்னு பிசாசு என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன், இல்லை என்னால முடியும். ஏன்னா காலை நான் எழுந்து நிக்க கூட முடியல. என்னால பயங்கரமான ஜுரம், பயங்கரமான தலைவலி, என்னால நிக்க முடியல, நிக்கிறதுக்கு பலன் இல்லை. ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு நேரம் நின்னுட்டேன் நான். முடியும் எப்போ? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த தேவ அன்பு உனக்குள்ளே இருக்கும் பொழுது, உன்னுடைய நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. உன்னுடைய நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது. அது யாருக்கு இல்லை? சாராளுக்கு இல்லை. தன்னை கிழவி நினைச்சா, தன் புருஷனை கிழவன் நினைச்சா, இன்பம் இருக்காது நினைச்சா, ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல உருவாக்கினதன் காரணமே, அவர் உருவாக்கின காரியத்துல நீ இன்பமா இருக்க வேண்டும். ஆனா நீ என்ன பண்ற? துன்பத்தை தான் தேடி அலையிற. நீயாதான் துன்பத்தை தூக்கி உன் தலையில போட்டுக்கிற. இன்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஆனா நீயாதான் துன்பத்தை தூக்கி போட்டுக்கிற. பேச வேண்டிய இடத்துல பேசாம, பேசக்கூடாத காரியங்களை பேசுறதுனால்தான் சில நேரம் துன்பங்களும் தலையில தூக்கி போட்டுக்கிற. பேச வேண்டிய நேரத்துல தைரியமா நீ பேசு, பயப்படாத. உனக்கு இருக்கிற தேவ அன்பு உன்னை வெட்கப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். தேவன் இன்றும் உயிருள்ள ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். ஒரு நாளும் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாம் நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். கொடுத்த அந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவ அன்பு எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதப்பா. அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா நிலையிலும் உம்மை நாங்கள் போற்ற, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் எங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.